ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹாஃப் அ டே விலாகுன்னு சொல்லலாம். பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. எல்லாம் செம்ம போர் அடிச்சிட்ருக்காங்க. வெளியேயும் போய் விளையாட முடியாது. ஏதாவது கிளாஸ்க்கு அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் ட்ராப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெயில் இல்லைனா கூட பரவாயில்ல, இங்கேருந்து தூரமாக தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் ட்ராயிங் கிளாஸ் எல்லாம் எதுவும் போட முடியல. இருந்தாலும் சரி, அவங்கள கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலில் இருக்கிறத பார்த்து ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பாப்பு நகுல் 2 பேருக்குமே வந்துட்டு ட்ராயிங்கில் நல்ல இஷ்டம். அவங்கள்ட்ட எல்லா ட்ராயிங்கான திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம். அதனால் அவங்க போர் அடிக்கிறப்ப சம்டைம்ஸ் அந்த மாதிரி சண்டை இல்லாமல் கொஞ்சம் நேரம் பண்ணுறாங்க அப்படின்னா அது ட்ராயிங் தான். சரின்னு அது பெட்டு மேலே உட்காந்துக்குவாங்க. ரூமில் பெட்டு வெளியெல்லாம் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால் பெட்டில் தான் உட்காந்து அங்கேயே சாப்பிட வேண்டியதா, அங்கேயே ட்ரா பண்ண வேண்டியதா, அப்படியே விளையாட வேண்டியதா, அப்படி தான் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 months லீவ் இருக்குது. எப்படி வந்து போகுதுன்னு தெரியல. ட்ராயிங் முடிச்சுட்டு அடுத்து மோனோபொலி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் பிளான் பண்ணி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. 2 பேருமே என்ன ட்ரா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டன் தான் பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் அழகாக பண்ணியிருந்தாங்க. பண்ணி முடிச்சுட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு வந்து எங்களுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் வேணுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, எக்கும் இல்லை அன்றைக்கி, போய் வாங்கிட்டு வந்துடுங்க, பக்கத்தில் தான் இருக்குது கடை. அதனால் சரி, நான் அவங்கள அனுப்பிச்சி விட்டேன். நான் வெயிலாக தான் இருக்குது, இருந்தாலும் சரி நாங்களே போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னதுனால நானே அனுப்பிச்சி விட்டுட்டேன். 2 பேரும் அவங்களோட சைக்கிள் எடுத்து சைக்கிள் ரைட் கிளம்பிட்டாங்க. போய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு நான் உள்ளே போய் சரி பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு வரலான்ட்டு உள்ளே போனேன். அவங்க பெட்டெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பு வந்து அவளோட பார்பி எடுத்து தொட்டல் கட்டி தூங்க வச்சுட்டு போயிட்டான். அவளுக்கு வந்து பாப்புக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அது பார்பி தான். அது அழகாக அது படுக்க வச்சுட்டு போயிடுச்சு. போயிட்டு வந்ததும் எங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, வாட்டர்மெலன் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, வாட்டர்மெலன் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது, தம்பி கொடுத்துருந்தாங்க கொண்டு வந்து. சரி கட் பண்ணிக்கலாம், தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அன்னைக்கு தான் அப்போ தான் பறிச்சுட்டே வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி நாங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட்டு ஒரு 12:30 இருக்குது. சரி, இதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், அத்தை, பசங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு சரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அவங்க 2 பேர் சாப்பிட்டு அவங்கள விளையாடுறதுக்கு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ட்ராயிங் முடிச்சுட்டு மோனோபோலி எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அத்தையும் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாகி கிச்சனுக்குள்ளே நான் போனேன். இவங்களை வந்து எதையாவது ஒன்று பண்ணி பிஸியாக வச்சுருந்தா மட்டும்தான் சண்டை இல்லாமல் இருக்காங்க. இல்லைனா 2 பேரும் சண்டையாக தான் இருக்கும். ஏதாவது வாக்குவாதம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இது மாதிரி கேம் இருக்கிறனால பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க முடிகிறது. அதனால் வந்துட்டு அத்தையும் கிச்சனுக்கு வந்துட்டாங்க. நான் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து கேரட், பீன்ஸு, கேபேஜ், இந்த கலர் கேபேஜ் இருக்குதுல்ல பர்பிள் கலர், அது எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன். 6 முட்டை ப்ளஸ் வந்துட்டு 4 பூண்டு, அதையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ரைஸ் வந்து நான் நார்மலாக நம்ம வீட்டில் செஞ்ச பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பொன்னி அரிசியில் செஞ்ச ரைஸ், காலையில் செஞ்ச ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே சூப்பராக வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா 6 முட்டை எடுத்து ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பேனில் எண்ணெய் மட்டும் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் முட்டை போட்டு நல்லா முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது வந்து நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால ஒட்டுறதே இல்லைங்க. சும்மா சூப்பராக பொழுன்னு பூவாட்ட வந்துருச்சு. நல்லா அழகாக ஒரு துளி கூட இது இல்லாமல் வறுத்து எடுத்துட்டோம். இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம முதலையும் உப்பு போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் யூஸ் பண்ணி இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தாங்க வாங்கியிருந்தேன், ரெடிமேட் மிக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். சரி, இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணினதே இல்லை, வீட்டில் இருக்கிற மசால் போட்டு தான் செய்வோம். சரி, இந்த டைம் அந்த பொடி வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன். இப்போ அது பேன் எடுத்து பேன் ஹீட் ஆயிடுச்சு. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதெல்லாம் போட்டு வணக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சீரகம் மட்டும் போட்டுட்டோம். அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருக்கிற 4 பல் பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அதையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்தும் வைக்க மாட்டாங்க.
அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் 1 பை 1 காயெல்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு நல்லா வணக்கிக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு வணக்கும்போது அந்த காயெல்லாம் சூப்பராக வணங்கி வந்துடும், கலரும் நல்லா மாறிடும். உங்கள்கிட்ட வந்து ஒயிட் கேபேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒயிட் கேபேஜ் கூட வச்சு பண்ணிக்கலாம். எங்கிட்ட வந்து ஒயிட் கேபேஜ் இல்லாது அப்படின்னால நான் கலர் கேபேஜ் போட்டேன். இப்படி செஞ்சு கொடுக்கும்போது முட்டை, காய் எல்லாம் அட் அ டைமில் சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்குது கொடுக்கறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக காய் வணங்க ஆரம்பிச்சிருச்சு. காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற சாதம், இதுவுமே காலையில் செஞ்ச ரைஸ் தான். ஏன்னா பிளான் இல்லை ஃப்ரைட் ரைஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொன்னி அரிசி தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பொழு பொழுன்னு. காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்துட்டு ரைஸை உள்ளே போட்டு நல்லா கிளற ஆரம்பிச்சிட்டோம். உண்மையாலுமே இங்கே கடையிலலாம் போய் அவ்வளோ காசு கொடுத்து ஒரு பவுல் ரைஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் செஞ்சு நம்ம ஹெல்த்தியாக நல்ல ஆயில் நம்ம வீட்டிலையே செஞ்ச திங்ஸு எல்லாம் போட்டு செய்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நமக்கு மணியும் சேவ் ஆகும், ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்ட ஒரு ஃபீலும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸோட சாட் பொடி மட்டும் போட்டுட்டு, இது வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கறி மசால் தான் போட்டிருக்கேன். கரம் மசால், அது வீட்டில் செஞ்சது தான். ஃபைனலாக வந்துட்டு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் மட்டும் நல்லா அதில் துருவி விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், முட்டையை வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அதையும் இதையே உள்ளே போட்டு நல்லா கலரி விட்டுட்டேங்க. உப்பு மட்டும் நீங்கள், ஏன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பவுடர்லேயே வந்து லைட்டாக உப்பு இருந்துச்சு. நான் காய் வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கேன், முட்டைக்கு உப்பு போட்டிருக்கேன். அதனால் அதை மட்டும் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொரியாண்டர் லீஃப், அதாவது மல்லித்தலை போட்டு இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது தான் இந்த மாதிரி சூடாக நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் டைம்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.